அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி கடைக்கு வந்தாச்சு. முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசாக உள்ளே இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து படுத்துக்க வேண்டியது தான். ஆமாம் அண்ணே, அண்ணே, யார் இந்த பயமுள்ள நம்மளை அண்ணன் அண்ணன்றான்? என்ன தம்பி வேணும்? அண்ணே, பயமாக இருக்குண்ணே. என்னது பயமாக இருக்கா? ஏய்யா, பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க. ஒரு ஆஃப் வாங்கி உள்ளே இறக்கு, பயம் தானா வெளியில் போயிடும். புரியுதா? அண்ணே, எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே. ஆமாம், இப்போ உனக்கு எதை பார்த்து பயம்? தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குண்ணே. ஆஹா, சரக்கடிச்சா திட்டுவாங்களேன்னு பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஐயா. சரியா, உனக்கு பயமாக இருக்குன்னா நான் என்னையா பண்ண முடியும்? அண்ணே, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தரேன். ஆனால் என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே. ஆஹா, என்னடா இது உலகம்! பயமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிட்றானே ஐயா. ஒருவேளை கவுத்துருவானோ? சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. காசா பணமா ஓசி தானே? A few moments later. ஆஹா, ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்புல சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கானே ஐயா. ஐயா, அதுதான் பார்ட்னரா? அண்ணன் வந்துட்டன்ல, அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க? அண்ணே, இது வேற பயம்ண்ணே. ஆஹா, இவன் விதவிதமாக பயப்படுறவன் போல இருக்கு ஐயா. எப்படியோ நம்மளை பயமுறுத்தாமல் இருந்தால் சரி. சரி, இப்போ என்ன பயம்னு சொல்லு. அண்ணே, எனக்கு தண்ணியில் கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே. ஆஹா, முதல்ல பயமாக இருக்குன்னு சொன்னான், இப்போ தண்ணியில் கண்டோன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா. ஆமாம், எந்த தண்ணியில் கண்டோன்னு சொன்னான்? மொத்தத்தில் உனக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டான். ஆஹா, தெளிவாக குழப்பியிருக்கான ஐயா. இங்கே பாரியா, தண்ணியில் கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும். இங்கே இவ்வளோண்டு ஆஃப் குவார்ட்டர்லலாம் கண்டம் வராது. புரியுதா? அதனால் தைரியமாக ஊற்றி அடி. ஒருவேளை கண்டம் வந்துடுச்சுன்னா? யோ, அண்ணன் சொல்கிறேயா, கேளியா, அதெல்லாம் வராது. அதுக்கு இல்லைண்ணே, எனக்கு கண்டம் வரலனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குண்ணே. ஆஹா, என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கண்டத்து கூட நம்மளை கோத்து விட்றானே ஐயா. ஏயா, இப்போ இந்த ஆஃபை அடிக்கலாமா வேணாமா? அண்ணே, கண்டம் வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே. என்ன அது நம்மளையே குழப்புறான்? ஓச்சியில் குடிக்க வந்தது தப்பாக போச்சு ஐயா. கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புன்னு இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட வேண்டியது தான். அண்ணே, என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதான் துணைக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல, அதனால் 2 பேரும் தைரியமாக அடிப்போண்ணே. அப்படி வாடா வலிக்கு. Later. அப்பாடா, ஒரு வழியா ஆஃப் அடித்து முடிச்சாச்சு. யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது? என்னது இது சிறுபுலதனமெல்லாம் இருக்கு? அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா. அண்ணே, எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்கு. என்ன அது, குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டம்னு சொன்னான், குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டம்னு சொல்கிறானே ஐயா. முதல்ல இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமாண்ணே? ஆஹா, கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறானே ஐயா. யார் பெத்த பிள்ளையோ எங்கிருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமான்னு கேட்குது ஐயா. இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா? ஆஹா, சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான், ஆனால் சரக்கை எவனாவது வேணான்னு சொல்லுவானா? இன்னொரு ஆஃப் சொல்லு. Later. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது? ஹலோ டேய், உனக்கு இதே பொழப்பா போச்சா? எங்கே போனாலும் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா? நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? வந்து பாடுறா, நேருக்கு நேராக வந்து மோதி பாரு. ஆஹா, பயம் பயம்னா ஆனால் ஃபோனில் வச்சு செய்கிறான் ஐயா. டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு?
சவுண்டு விட்ட சங்க அறுத்துருவேன். ஆஹா, பெரிய ரவுடி போல இருக்கு. ரவுடியாக இருந்து என்ன பிரயோஜனம்? தனியாக தண்ணி அடிக்க பயமாக இருக்குன்றானே. ஆமாம், என்ன ஆச்சு? நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். ஆஹா, இவன் யாருன்னு நமக்கும் தெரியாது ஐயா. ஆனால் இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டோமே. ஆஹா, கண்டம் நமக்குத்தான்னு சொன்னானே, ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ? கொஞ்ச நேரத்தில் கொலை நடுங்க வச்சுட்டானே ஐயா. குடித்ததெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே. எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா கண்டம் நம்ம பக்கம் திரும்பிடும். அவன் என்ன ஆம்பளையான்னு கேட்குறான். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு ஃபுல் அடிச்சிட்டு குத்துக்கல் மாதிரி உக்காந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே. கவலைப்படாதீங்க, எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டேன். என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ரவுடிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும். அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் 4 காட்டு காட்டுறேன். இந்தாங்கண்ணே, அவன் லைனில் இருக்கான். ஆமாம், நீ யார்ரா? நிம்மதியாக சரக்கு அடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அறிவு இருக்கா அவனுக்கு? பிச்சப்படுமா ராஸ்ட். யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? இப்போ என்ன வேணும் உனக்கு? ரொம்ப எகிர்ற. அவன் யாருன்னு தெரியுமா? இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? டேய், உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன் நான், புரியுதா? ஆஃப் அடித்தா 50 பேர்த்த அடிப்பேன், ஃபுல் அடித்தா 5 பேரை அசால்ட்டாக அடிப்பேன். என்னது, நேரில் வர்றியா? வாடா, இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன். உனக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா நேராக இந்த கடைக்கு வா. அப்பாடா, ஏப்பா பேசிட்டப்பா அப்படிங்க சும்மா வாய் உதாரு, அவரெல்லாம் மாட்டாங்க. அண்ணன் இருக்கேன், நீ பயப்படாமல் சரக்கு எடுத்து அடி. ஏனே, எதுக்குண்ணே இந்த ஒயின் ஷாப்பு அட்ரஸ் சொல்லி இங்கே வர சொன்னீங்க? அவன் மறன்னு சொல்லி நம்ம வேணான்னு சொன்னால் நம்மளை மொக்கையே நினச்சிடுவாயா. அதனால தான் நானும் ஒரு பிட்டை போட்டேன். என்னது, ஃபோனில் அப்படி பேசினா இப்போ எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறான். இவன் நிஜமான ரவுடியா இல்லை டூப்ளிகேட் ரவுடியா? சார், ஒரு சின்ன டவுட்டு. கேளுங்கண்ணே. ஆமாம், நீங்கள் நிஜமான ரவுடி தானே? சரக்கு வாங்கி கொடுத்த என்னவே சந்தேகப்படுறீங்களாண்ணே? சந்தேகப்படலைங்க சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்ணே, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. போங்க சார், போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். Later. என்ன அது, பாத்ரூம் போனோன்னு இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை போதையில் வழுக்கி விழுந்துட்டானோ? என்ன அது, யாரும் நம்மளை பார்த்து வர்றாங்க? ஏய், கொஞ்சம் முன்னாடி ஃபோனில் உதார் விட்டது நீ தானே? ஆஹா, தேடியே வந்துட்டானுங்களே ஐயா. ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான். பாத்ரூம் போன ரவுடி சாரையும் இன்னும் காணுமே ஐயா. சமாளிப்போம். அண்ணே, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, நான் இப்போ தான் வந்து உட்காடுறேன். டாக்டடா கதை விடுற. ஃபோனில் வண்டையாக பேசிட்டு நான் இல்லைன்னு இப்போ ஜக்கா வாங்குறியா? அஃப்கோர்ஸ், அது நான் கிடையாது, வேற யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் பேசுகிறவன் கிடையாதுப்பா. ஆமாம். டேய், நீ தான் உன் கூட இருந்தானே, அவன் எங்களுக்கு சொல்லிட்டான்டா. ஆஹா, சொல்லிட்டானா? அப்பன்னா அவன் ரவுடி கிடையாது, நாம தான் அவனை ரவுடின்னு நினச்சி ஏமாந்துருக்கோம். இனிமே தப்பிக்க முடியாது. பாத்ரூமில் வலிக்கு விழுந்திருப்பான்னு நினச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி நம்மளையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டானே ஐயா. ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு. ஏய், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. நீங்கள் இங்கேயே அடிப்பீங்களா இல்லை கொண்டு போய் வச்சு அடிப்பீங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே அடித்தாலே நீ தாங்க மாட்ட, உன்னை வேற கொண்டு போய் வச்சு அடிக்கணுமா? ஹலோ, நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப பேர் என்னை கொண்டு போய் வச்சு அடித்து தான் பழக்கம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அப்புறம் என்னப்பா, குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க. A few moments later. ஆஹா, சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்களே ஐயா. இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. அண்ணே, யாருப்பா நீ? என்னண்ணே, என்ன அடையாளம் தெரியலையா? ஆஹா, நீயா? நானே தானே.
ஏண்டா ரவுடி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடக்கி வாசிச்சிருப்பேன்லடா. உன்னை பொழந்ததோட விடாம எதுக்குடா என்னையும் போட்டு கொடுத்த? சரக்கை ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும். தண்ணியில் கண்டம் அவனுக்கு இல்லையா, அவன் சொன்ன மாதிரி ஓசியில் வாங்கி குடிச்ச எனக்குத்தாயா தண்ணியில் கண்டம். ஆமாம், தெரியாம தான் கேட்குறேன். அந்த ரவுடிக்கும் உனக்கும் என்னையா பிரச்சனை? போன தடவை இந்த ரவுடிக்கு ஓசியில் சரக்கு வாங்கி கொடுத்து இவனை விட ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட அவனை கோத்து விட்டுட்டனே. ஆஹா, இதையே பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா? என்னண்ணே பண்ணுறது, வேற பொழப்பு இல்லையேண்ணே. ஆஹா, இனிமே ஓசி சரக்குக்கு ஆசைப்படவே கூடாதுய்யா, கூடாதுய்யா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.